சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி மரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? நதியா, நதியா. சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க நதியா, என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கார் பத்தி பேசணும். சொல்லுங்க, எப்ப கல்யாணம் ஆச்சு? எப்படி, லவ் மேரேஜா? சரி, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இருக்கா? எத்தனை 1 வயசு வயசு ஆச்சு? குழந்தை. சொல்லுமா, எப்படி உங்க கணவரை மீட் பண்ணீங்க? +2 முடிச்சுட்டு லீவ் மேல ஊருக்கு பெங்களூருக்கு வந்திருந்தேன். அப்ப இவங்க மேஸ்திரியா இருந்தவங்க வேலைக்கு வந்த பழக்கம் ஆச்சு. நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அங்க? அவர்கிட்ட வேலை செஞ்சுன்னு இருந்தேன். சரிம்மா. வேலை செஞ்சுன்னு இருந்த பிறகு நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்லின்னு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரே சண்டையா இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும்போதே பேசிக்கணும் இல்லையா, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னதுக்கு நான் சும்மா தான் பழகினேன். அதாவது இல்ல 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 கரெக்டா சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? என்ன பிரச்சனை சொன்னாரு? வீட்டுல என்ன பிரச்சனை சொன்னாரு? அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தேக பிடிச்சுனே இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியுமா இருந்ததா அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? தெரியும் மேடம். அப்படியும் லவ் பண்ணீங்களா? அவர் இதெல்லாம் சொல்லி அப்புறம் என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்கும்போது அப்புறம் என்ன என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னதையும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒன்னும் அது விருப்பப்பட்டு கட்டிக்கல. அவங்க சித்தப்பா பொண்ணு ஒன்று இருக்காங்களாம். அவங்க இவங்க ஒய்ஃப் ரொம்ப சுடுன்னு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப சண்டை அடிச்சுனே இருப்பாங்க. நீ வேணா அந்த பொண்ணை லவ் பண்ணி காமிடா, அது உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ பெட்டு காசு எவ்வளவு கேட்குறியோ அவ்வளவு தரேன்னு சொல்லிட்டு பெட் போட்டுச்சு. அதை வச்சுதான் நான் அதுகிட்ட பேசினேன். அதுக்காக அவர் கல்யாணம் பண்ணாரா? அவர் சொன்னதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க வீட்டுல விருப்பம் இல்லாம, கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா யாருக்கும் இஷ்டம் இல்லாம நானே தான் கல்யாணம் பண்ணேன். அப்படி இருந்து நல்லாதான் இருந்துச்சு. இப்ப இடையில ரொம்ப யார்கிட்ட பேசினாலும் சந்தேகப்பட்டு, யாருக்கும் 4 பேர் இருக்கும்போது மரியாதையே இருக்கிறது இல்ல, வாடா போடான்ட்டு சட்டி பூச்செல்லாம் அடிக்குது, ஒரு மாதிரி பேசுது. இங்க இருந்து ஊருக்கு போனா கூட 1 நிமிஷம் கூட சந்தோஷமா பேசாது, ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? கர்ப்பப்பை குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிக்கடி செக்அப் போயின்னுக்கிறாங்க. எங்க வீட்லயே சொன்னாங்க, ஆனா அதை நான் நம்பல. அதுக்கப்புறம் அதுகிட்ட எந்த ஒரு சுகத்தையும் என்னால. எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கு? இல்ல மேடம், அப்பவும் நாங்க எதுவும் ஒத்துக்கல. எங்க வீட்டுல பொண்ணு கேட்டாங்க. எங்க அம்மா, எங்க தம்பி எல்லாம், எங்க மாமா கேட்டாங்களா, எங்க வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு பொண்ணு இருக்கும்போது என் பொண்ணு படிச்சிருக்கிற பொண்ணு உனக்கு எப்படிப்பா நான் என்ன படிச்சிருக்கீங்க? 12th பாஸ் பண்ணிட்டீங்க. இவர் தான் எனக்கு ரிசல்ட் பார்த்தே சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொன்ன பிறகு, இல்லைங்க நான் பாத்துக்கிறேன், எங்க வீட்டுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே உங்க பொண்ணுகிட்ட நாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா இதுல, நீ தேவும் இல்ல, ஏதோ உங்ககிட்ட நாங்க வேலை செய்யறோமா, வேலை செய்யறதுக்கு நீ கூலி கொடுக்குறியா, அதோட சரி, மத்தபடி இந்த இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. வாண்டாப்பா, இன்னைக்கு இப்படி பேசுவோம், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவ, வாண்டான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் நான் கன்சீவா இருந்தேன். அது எப்படி கன்சீவா? நீங்க
இங்க வேலை மேலே பழக்காச்சு. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்லறது சொல்லுங்க. எவ்வளோ பெரிய தப்பு இத. பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நான் கன்சீவாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு இவர் சொல்லவும் இல்லை, எனக்கும் தெரியாது. உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் சொன்னார், என்ன ஆச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு. டைஃபாய்டு ஜுரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா இவர் கேட்டார், ஆமாம் வாமிட் வருது, ஒரு மாதிரி இருக்குது, நீ இந்த மாதிரி தான் இருக்கிற, நீ அங்கே இருந்தால் பேர் தப்பு எனக்கு தான், நீ கிளம்பி ஃபர்ஸ்ட்டு வாடினாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு, நாளைக்கு எனக்கு தான் கெட்ட பேர் ஆரும் பாரு, இவன் தான் பழகனா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு. பரவாயில்ல, நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து விருப்பப்பட்டேன், நானும் பார்த்துக்கிறேன், நான் நாளைக்கு கை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க பண்ணது சரின்னு உங்களுக்கு படுதா? நீங்களாவே தொலைச்சிக்கிறீங்க வாழ்க்கைய, அப்புறம் இப்படி வந்து உட்காடுறீங்க. சொன்ன மேடம், அவரு தான் நான் இருக்கும்போது உனக்கு என்ன, நான் உன்னை கை விட்டாதான் நாளைக்கு எனக்கு கெட்ட பேரு, நான் உன்னை கட்சி வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்டு வந்தாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து எங்ககிட்ட பணம் கேக்குறாங்க. யாரு? அவங்க ஒய்ஃபு. பணம் எதுக்கு? பணம் நான் கேக்குற பணம் நீ கொடுத்துட்டு நீ அவனை கூட்டின்னு போ, அவன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது என்னது, ஒரு பொருளா புருஷங்கிறது? எனக்கு பணம் கொடுக்குறேன்னுக்கிறாங்க. எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கை தான் வேணும். அன்னைக்கு சொன்ன 2 வருஷமா புருஷன் எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான் அப்படின்னு. நாங்க லவ் பண்ணும்போது சின்னதா ஒரு போட்டோ இருந்துச்சு, அந்த போட்டோ கிடைச்ச அன்னைக்கே கூட நீங்க வந்திருக்கலாம். எல்லாம் சொன்ன அன்னைக்கு அதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரே சொல்லும் போது, எவகிட்டயாவது போய் எங்கேயா வாடா, எனக்கு மாசம் இவ்வளோன்னு பிக்ஸ் பண்ணி நீ குத்துட்டு போ. அப்ப அவங்க மேலதான் எல்லா தப்பு சொல்றீங்களா அப்படின்ட்டு இவரு முதல் மனைவி மேலதான் எல்லா தப்பு சொல்றீங்களா? அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி இப்பவும் அவங்க யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 3 பேருமே மேடம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? முதல் மனைவி அவங்க புருஷன் சொல்லிட்டு, புருஷன் எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் கிட்ட ஒழுங்கா இருந்தா அவரு இன்னொருத்தி தேடி போற வேற அவசியம் இல்ல. அப்போ புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா பொண்டாட்டி வேற ஆளை தேடி போலாமா? இப்போ உங்க புருஷன் ஒழுங்கா இல்ல, நீங்க வேற ஒரு ஆளை தேடி போவீங்களா? அது எப்படி மேடம்? அப்புறம் அப்ப ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு நீங்களே சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் அந்த அவங்கள எதுக்கு குறை சொல்றீங்க? அவங்கள குறை சொல்றேன்னா, இப்ப நானும் இருப்பேன் நீ இருந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப பணம் கேக்குறாங்க, நாங்க எங்க மேடம்? நான் இருப்பேன், நானும் இருப்பேன், நீங்க இருங்கன்னு எப்படிமா சொல்லுவா? அவ புருஷன்ல அவங்களுக்கு தெரியும்ல மேடம். உங்களுக்கு தெரியும்ல, அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணி இருக்காங்கன்னு. வாங்கம்மா, வணக்கம், உட்காருங்க. ஜோதி என் பேரு, எங்க வீட்டுக்கு ஜோதி வேல். நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினோம். ஓ, நீங்களும் லவ் மேரேஜ்? 5 வருஷம் லவ் பண்ணாரு. 5 வருஷம் லவ் பண்ணி எப்படி பழக்கம் ஆச்சு அவரை? அவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட தம்பி. ஓ சரிங்க. எங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி. வீட்டுக்கு வரப்போவ ஃப்ரெண்ட் ஆகி நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அவரும் 2-3 வருஷமா எங்களை வந்து எந்த ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன். அவரு சரி, அந்த அளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. சரி. இடையில இவ வந்தா என் வாழ்க்கையே போச்சு. ஜோதி, இடையில இவ வந்தா சொல்றீங்களே, உங்க புருஷன் என்னானாரு? என் புருஷனும் தப்பு பண்ணாரு. இல்ல மேடம், புருஷனும் இல்ல, புருஷன் தான் தப்பு பண்ணாரு. இவளுக்கு வந்து எல்லாம் தெரியும். எனக்கு 2 புள்ளி இருக்கு தெரியும், குழந்தை இருக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு. குழந்தைய இல்ல, குழந்தை பிறக்காத சொன்ன அவர் அதான் சொன்னார் மேம். உனக்கு தெரியாதா உங்களுக்கு குழந்தை இருக்கிறது? தெரியும் மேம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆயிட்டு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வருஷம் நல்லா தான் போச்சு. எங்களுக்கு கூட்டு குடும்பம்னால எங்க மாமியா வந்து புருஷன் கூட போக கூடாது, நீங்க வந்து வீட்டுல பண்ணையத்தை பாத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் போட்ட நகை ஒரு 25,000 நகை வச்சு கொடுத்தோம் பேங்க்ல. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மொத்தம் எல்லாம் கடை உடலாம் பண்ணி வச்சு கொடுத்து நல்லாதான் இருந்துங்க. இருந்து கடைசியில எனக்கு வந்து இவங்க கல்யாணம் ஆனதும் தெரியாது, பழகணும்னு தெரியாது. சந்தேகமே வரலையாமா உங்களுக்கு? சந்தேகமே இல்லாத அளவுக்கு நினைச்சு எப்பமா தெரிய வந்தது ஜோதி? எனக்கு இப்ப சமீபம் குழந்தை பிறந்து 8 மாசம் பின்னாடி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு? ஆகஸ்ட் மாசம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரே சொன்னாரு, கல்யாணம் பண்ணி நான் 8 மாசத்துக்கு குழந்தை இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? அப்ப நான் எங்க வீட்டுக்கார தான் நான் படிச்சேன். நான் உன்னை நம்பிதானே வந்தேன். நான் எங்க அப்பா எங்க அம்மா வேணாம் சொன்னாங்க, நான் உன்னை நம்பிதானே வந்தேன், எதுக்கு நீ ஏமாத்தினா? அவரு என்னன்னா தெரிஞ்சு தொட்டுட்டேன். என்னால ஒரு குழந்தை உண்டாச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், உன்னை நான் எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொன்னதே
அவர்கிட்ட தான் நான் சண்டை போடுவேனே தவிர இவங்க கிட்ட போய் கேட்கல. அப்பயும் எனக்கு மனசு கேட்கல. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே இவகிட்ட போய் பேசல. உட்காருமா. நீ தெரிஞ்சு பண்ண தப்பு வேணா என் பையன் எங்க வீட்டுக்கார பண்ணதுக்கு உன் குழந்தைய கொடுத்துரு, பையனை கொடுத்துரு, நான் என் பிள்ளை மாதிரி நான் வளர்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை விட்டுட்டு போயிருன்னு இவகிட்ட நல்ல முறையே பேசலாம். அவ ஒத்துக்கல அதுக்கு. சரி, நீங்க யாருப்பா? பொண்ணோட தம்பி. தம்பி, சொல்லுங்கப்பா, என்ன நடக்குது? 2 பேரும் தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். அங்க எங்கள்கிட்ட வந்து அவர் கேட்டாரு. கேட்டப்ப நாங்க சொன்னங்க, இது மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க தர மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரே அக்காவா? ஒரே அக்கா 2 தங்கச்சி. 2 அப்ப நீங்க ஒரே பையனா வீட்ல? ஒரே பையன். இந்த மாதிரி நாங்க சொன்னங்க. அப்போ சரின்ட்டு அவர் சைலண்டா வேணான்ட்டு போயிட்டாரு. அப்புறமா என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு யாருக்குமே சொல்லாமல இழுத்துட்டு போயிட்டு அவங்க ஊர்லயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி நாங்க உங்க வீட்டுல சொல்றேன்னு வீட்டுல நாங்களே சொல்லிக்கிறோம், நானே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறேன். ஆகஸ்ட் மாசம் கூட நான் சொல்லி நான் அரளி விதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரளி விதை பறிச்சு மிக்சில போட்ட பிறகுதான் மேம் போய் ஒத்துக்கிட்டாங்க. பொய். நீ வர சொல்லி கேட்டுக்க. நீ பேசுறது 1000 பொய் வருது. நீ பேசுறதுல 1000 பொய் வருது. என் புருஷன் தப்பு பண்ணாது இல்ல, நீ செத்து போன்னு சொல்லிக்கணும். இல்ல என் புருஷன் வந்து உன்னை கேட்டால பிளேட் எடுத்து அறுத்துச்சுல, நீ செத்து போகணும், அப்படியேப்பட்ட புருஷன் தேவைன்னு சொல்லிருக்கணும். இவ சொல்லிக்கிறான் மேடம், 5ஆம் தரமா இருந்தா கூட இப்படியேப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் கட்டிப்பேன்னு சொல்லி. அப்படியே நேர்லயே கூப்பிட்டு கேளுங்க. இருங்க, நீங்க சொல்லுங்க. இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க மேடம். அவங்க அக்கா பண்ணது சரின்னு படுறதா உங்களுக்கு? தப்பு தான், 2 பேருமே தப்பு பண்ணிக்கிறாங்க தான். இவங்க தான் சரின்னு சொல்லுங்க மேடம். அவர் சொன்னதுக்கு மாரி உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா நானா சொன்னாங்க, அவ பேசுறதே சரியில்லை, நீ போயிட்டு வேற பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு மேடம். அது சொல்லிட்டு அப்ப அன்னைக்கு என் மூத்தர் கேட்டது என்ன சொன்ன? யாரு? ஆனா அதான் நீங்க வந்து அடுத்தும் புருஷனை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணவும் நல்லவங்க. இன்னைக்கு நான் நான் நிக்கிறவன், நீ கெட்டவன். என் மாமியா சொன்னாலா, நீ இந்த வார்த்தையில என் மாமியாக்கு முன்னாடி வந்து பேசிருக்கணும். உங்க வீட்டுக்காரர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது நாங்க சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு பத்தி நீ பேசுறே, நீ சொல்லு. நான் உனக்கு சொல்றேன் பாரு, ஒரு பொண்ணு அந்த அவன் செத்து போனா கூட நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். கல்யாணம் எப்ப பண்ணாங்க கேளுங்க மேடம், 5 மாசம் வவுத்துல குழந்தை இருக்கும் போது சொன்னாவ. அப்பனா எந்த அளவுக்கு இவங்க பெத்து வளர்த்திருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். இவங்களுக்கு தெரியாது 5 மாசம். உங்க வீட்டுக்காரனை பத்தி அந்த கம்பி காட்டுற வேலை மேல கேட்டு பாரு. உங்க வீட்டுக்கார லட்சம் தெரியும். தெரியும், எல்லா லட்சம் தெரியும். ஒரே நிமிஷம், என்னமா லட்சணம் தெரியும்? தெரியாது, எதுக்கு வந்தா ஒரு நிமிஷம், என்ன லட்சணம் தெரியுமா? மேம், நான் வாண்டான்னு சொல்லும் போதே இழுத்து செவுத்துல அடிச்சு அந்த மாதிரி நடந்துச்சு. அது எனக்கு விருப்பம் இல்லாம நடந்தது. விருப்பம் நடந்து ஒண்ணுதான். ஒரே நாள்ல உனக்கு குழந்தை வந்துச்சா? நான் உனக்கு கேக்குறேன். சரி இரு, உங்க வீட்டுக்காரங்க கூட தான் உன் பொண்ணு பிறந்து ஒரு நாள் தான் உங்ககிட்ட படுத்தேன்னு சொன்னா, ஒரே நாள் உனக்கு புள்ள வந்துருச்சா? பாருங்க, தீஞ்சு போயிரும். வார்த்தையம்மா பேசுறது, வார்த்தையம்மா இதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் அவங்க என்கிட்ட ஒரே நிமிஷம், நீ வாழ்க்கை பறி குத்துன்னு உட்காந்துல, நான் குத்துன்னு உட்காந்து நீ வந்த 1 வருஷமா ஈட்டு வச்சுன்னு உட்காந்துங்கிற ஒரே 1 ரூபாய் இல்லாம. என் பையன் பிறந்து ஆபரேஷன் பண்ணி இவ்வளவு பார்த்தாடிக்கிட்டு அவர் வேற கூட என் மேல பண்ணல சத்தியமா. ஆனா நல்ல சாக மாட்டேன் சத்தியமா. ஏமா ஜோதி, 1 வருஷம் உழைச்சு தான் கொடுத்து என் புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட கேளு, 2 வருஷமா என்ன அவர் தோட இருந்தாரு. அப்ப கூட வேற யாரும் நீ கண் எடுத்து பாத்துருக்க மாட்டேன். ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் கூட ஆகல மேடம். பண்ணத்துல செஞ்சு என் பையன் தண்ணியில வந்து சாவு. அவர் வந்த அன்னைக்கு என் பையன் செத்து போய் 3 நாள் ஆயிருக்கும். போன் பண்ணி சொல்லி கூட அனுப்பல மேடம். நாக்கெல்லாம் வெளியே தள்ளி பையனை ஒரு கால் இருக்கும். அன்னைக்கு கூட என் புரிஞ்சு வந்து எங்களை பாருங்க. சத்தியமா சொல்றேன், யாருக்கு எந்த பாவம் இல்ல. ஆனா என் பொருளை எடுத்துக்கிட்டு தட்டி பண்ணி நல்லா ஜோதிவேல். என்ன ஜோதிவேல் இதெல்லாம்? இது உங்க மனைவி, இது யாருங்க? செகண்ட் மேரேஜ். அவங்களுக்கு என்ன பேருங்க? நதியா. அவங்க பேர் இல்ல, இவங்கள வைஃப் சொல்றீங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவீங்க? பத்தியா, மனைவின்னு சொல்றாரா? நதியா, நீங்க சொல்லாத அன்னைக்கு நேரத்துக்கு வந்து கெஞ்சினேன். சொல்லுங்க சார். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா கிட்ட வேலை செய்யும் போது அவங்க வேலைக்கு வந்திருந்தாங்க ஸ்கூல் லீவில்.
அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு என்ன கட்டிக்கின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்களா? அவங்க வந்து வேலை மேலே இதெல்லாம் என் புள்ள எனக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள மேல சத்தியமா இவங்களை இது வரைக்கும் நான் கட்டிக்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்ல மேம். ஐயோ இல்லை சாமி. ஸ்டார்டிங்கில் வந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்கும் போது நான் எப்போ வந்து வேலை மேலே தான் செஞ்சுட்டே இருப்பேன். யாருக்கிட்ட லேடிஸ் கிட்ட அதிக பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. இது வரையும் வேலைன்னா என் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு செட்டில் தான் இருப்பேன். எங்கள் அண்ணா கிட்ட தான் வேலை செய்வேன். இன்ஜினியருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் 6 வருஷமாக அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறேன். இது வரையும் ஒரு தப்பு கூட என் மேலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பொம்பளைங்க கிட்டேயோ யாருக்கிட்டையும் வேலை செய்கிற இடத்துல கூட வயசானவங்க தான் கை கட்டு வச்சு வேலை செய்வேன். அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் உனக்கு நல்ல பழக்கம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் எங்கிட்ட இவங்க ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. அதுக்கு மேலே தான் இந்த பிரச்சனைலாம் இவ்வளோ அப்படி வளர்ந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கு மேலே ஒரு 1 இயர் அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்புறமா மறுபடியும் லீவில் வந்து அப்புறம் இவ்வளோ அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கூட தான் இருந்தாங்க. அவங்க தான் உங்களை இழுத்தாங்க. ஸ்டார்டிங் பேச்சு வந்து இவ்வளோ ஃபர்ஸ்ட் இவ்வளோ பேச்சு இதில் நடந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குது. என்னம்மா? பாரு சரி ஸ்டார்டிங் நான் தான் ஒண்ணு இழுத்தேன். பேசலையா? இரு பேசணும் தான். நீ என்ன கட்டிக்க. நீ சொல்ல நான் இந்த மாதிரி இவ்வளோ ஒடுக்கமா இவ்வளோ வேலை செஞ்சுறேன். இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமா எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு 4வது ஆரமா இருந்தால் கூட உன்ன மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கலாம் நல்லது அப்படின்னு நீ சொல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேன். சொல்ல இந்த வார்த்தை இல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு ஒரு புள்ள இருக்குது இழுத்து போட்டு தாண்டறேன். நான் இந்த வார்த்தை சொன்னேன். அவங்களும் 2 வச்சுக்கிறாங்க தாண்டிட்டு விடு. எங்க இன்ஜினியருக்கு சரிங்க, அவங்க விருப்பப்பட்டே வந்தாலும் நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல, இவங்க என்ன ஆவாங்க? அதுதான் நான் செஞ்ச தப்பு. தப்பு பண்ணி முடிச்சுட்டு அதுதான் நான் செஞ்ச தப்புன்னு இதை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? 2 பொண்டாட்டி வந்தா நாங்க யாரு பக்கம் பேசுறது? இப்ப நீ இதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க அவங்கள பொண்டாட்டினே சொல்லல, மனைவின்னே உன்னை ஏத்துக்கல. அவரு எப்படி ஏத்துப்பாரு? சொன்னாரா பாத்தியா? அவங்க அனுப்பி விட்டவங்க யாருன்னு கேளுங்க மேடம். அது சொல்லுங்க. அனுப்பி விட்டு துணி பேக் எல்லாம் கொடுத்து அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து யாரு விட்டதுன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. யாராவது கொண்டு வந்து விட்டாங்களா? இல்ல ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க வந்து கூட்டு போக சொல்லி. யாரு? இவங்க. ஏன்? அவங்க பாட்டி வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க ஊர் வந்து அவங்க அம்மா தான் கூட அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப இவங்க மாசமா இருந்தாங்களா? ஆமா. இவ்வளவு பிரச்சனை ஆகி நான் 1 வருஷம் ஆகுது மேடம் போய். சரி நம்மளாட்டு ஒரு பொண்ணு அவளா வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போவா அப்படின்ட்டு இவர் கூட சண்டை போடுறதோட நான் நிறுத்திக்கினேன். நான் அப்படியே கூட நீ தப்பு பண்ணல. நான் அவன் கூட ஒகேனக்கல்ல இருந்தேன். என்கிட்ட ஆதாரம் நீ அடுத்த புருஷனை பறிச்சு அப்படி கூட இருந்திருக்கலாம். அது ஒண்ணு என்ன ஆதாரம் இருக்குது இல்ல? நான் இந்த புள்ளையா என் புருஷனுக்கு பிறக்கலன்னு தானே சொன்னேன். ஆமா என் புருஷனுக்கு நான் இது சொல்லுவேன். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்குன்னா வெளியிலேயே பண்ணிருக்கலாமே. எதுக்கு சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தீங்க? இல்ல மேம், இவங்க ஒரு வார்த்தை விடுவாங்க, நான் ஒரு வார்த்தை விடுவேன். நீங்க அதிகம். ஹலோ நதியா, நீங்க 2 பேரும் வார்த்தை விட்டுட்டே இருங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? அவர் ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு பாரு. யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நம்ம சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்னு. என்ன ஜோதி? அப்புறம் அவங்க கொஞ்சம் சைலண்டா போயிருந்தா ப்ராப்ளம் இல்ல. யாரு சைலண்டா போயிருந்தா? அவங்க என்ன பண்ணிருக்கணும்ங்கறீங்க? இவ்வளவு ப்ராப்ளம் ஆகி ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி ப்ராப்ளம்னா கூட அவங்க மேரேஜ் எனக்கு பண்ணதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்தா நாளைக்கு எங்க அப்பா கூட இந்த மாதிரி வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க, எங்க அப்பா அம்மா இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும். நாளைக்கு அந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ராப்ளம் தான் நான் தொலைவாக இருந்து கூட நான் பொழிச்சுக்கிறேன். உங்க குடும்பத்தை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லி தான் நான் வந்து எந்த ஒரு யாருக்கிட்டையும் அந்த மாதிரி. என்ன வயசுமா உனக்கு? எனக்கு 20 வயசு. 21. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சல நீ. உனக்கு விவரம் இருந்திருக்கணும்ல. நீ புத்திசாலி பொண்ணு தானே? இப்ப சொல்லு. இவங்க சொன்னாங்க எனக்கு என் பொண்டாட்டி பல்ல கூட வேண்டாம், எங்க வீட்டுல வந்து கேட்டதுக்கு எங்க வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அவங்க கூட வேண்டாம், நம்ம கிளம்பி எங்கேயாவது கோயம்புத்தூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுதான். அது கூட நான் ஒதுங்கி நிக்கிறேன்னு சொல்ல. இன்னைக்கு நாங்க எப்படி எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு துவைக்கமா, நாளைக்கு அந்த பசங்களும் அந்த மாதிரி துவைக்க கூடாது. அப்ப நீ எனக்கு வாழ்க்கை பிச்சு போற மாதிரி இது சொன்னா இல்லன்னா அப்படியே நேர்ல கேளுங்க. நேர்ல கேளுங்க மேம். ஜோதிவேல், உங்களுக்கு நிஜமாவே இவங்க 2 பேர்ல யார் மேல பாசமா இருக்கீங்க? எந்த உண்மை? உங்களுக்கு யாரோட வாழணும்? அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பணம் தரம்னா செருப்பு பிஞ்சுக்கும். பணம் தர விஷயம் மட்டும்தான்.
பணத்துக்காக என்ன கூப்பிட்டு வந்த அதுக்கு நான் எங்க கிடைக்கல பணம் அன்னைக்கும் பொண்டாட்டி சொன்ன மாதிரி எவங்கிட்ட பணம் கூட்டு போய் படுக்க வேண்டியது தானே. இந்த வார்த்தைலாம் தேவையில்லாத வார்த்தை. இல்ல அன்னைக்கு சொன்னாங்களே அன்னைக்கு போக வேண்டியது தானே. நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் தெரிஞ்சு வந்து இவ்வளோ அமைதியாக இருந்தது யாரும் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசும்போது அங்கே இன்ஜினியர் கிட்ட வச்சு பேசும்போது சால்வ் பண்ணி போவாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகல. கையெழுத்து கேக்குறாங்க, நான் எப்படி போட்டு கொடுப்போம் கையெழுத்து? என்ன சொல்றாரு, ஃபார்மாலிட்டிக்கு நாங்க விட்டு போற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நான் வேணா உங்களை எங்கன்னா வெளியில வச்சிருந்து வேணா வந்து பாத்துக்கிறேன், ஆனா அவங்களுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ட்டு அப்படின்னு இவரு சொல்றாரு. மேம் இன்னைக்கு 2 வருஷம் விட்டு தெரிஞ்சது, அவர் கையெழுத்து போட்டு விட்டு இன்னும் 10 வருஷம் விட்டு தெரிஞ்சு சண்டை வராதுன்னு என்ன இருந்துச்சு? அவர் அப்படி கேட்கவே கிடையாது. கேளுங்க நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. கேம் ப்ளே கேட்டாரா இல்லையா கேளுங்க. இது என்ன ஒரு கேமா? கேம் எல்லாம் விளையாடல. அப்புறம் இல்ல ஒரு குடும்பம் ஆயாச்சு, 2 குழந்தைகள் ஆயாச்சு, குடும்பத்தை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு ஒழுக்கமா இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? ஸ்டார்டிங் அவங்க வந்து எங்கிட்ட பேசுறது இவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. நீங்க உறுதியா இருக்க வேண்டியது தானே. நான் ஸ்டாண்டர்டா தான் இருந்தேன். அவங்க உங்களை பலாத்காரம் பண்ணிட்டாங்களா? டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஊர்ல இருந்து. இல்ல நான் கேக்குறேன், நீங்க ரொம்ப கரெக்டா இருந்தீங்க, அவங்க உங்களை வற்புறுத்தி உங்க கூட ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட இந்த அளவுக்கு பேசாம இருந்தா எனக்கு இந்த ப்ராப்ளமே இல்ல. நீங்க அவ பேசி இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு, நீங்க உறுதியா இருக்க வேண்டியதுதானே. இந்த ஃபேமிலி மேன் தானே. என் கல்யாணம் ஆகி மேரேஜ் இருக்கிறது, என் குழந்தை வச்சிருந்தது எல்லாமே தெரியும். இருக்கட்டுமேங்க. அப்ப அவளை 2 தட்டு தட்டுறது திட்டுறது, நீங்க அவங்களுக்கு பாஸ் தானே. தப்புமா, நீ சின்ன பொண்ணு ஒழுக்கமா இருன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. ஏன் அந்த புத்தி இருக்குல்ல உங்களுக்கு? இவங்க வந்து மேல போய் விழுந்தாங்களாமா, அதனால அவர் தப்பு பண்ணிட்டாராம். அப்படி இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, வற்புறுத்தி என்ன மேல தப்பு பண்ணிட்டாருன்னு. இல்ல மேடம், அதுக்கு முன்னே என் கூட படத்துக்கு கோயிலுக்கு எல்லாமே என் கூட வந்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கம்பல் பண்ணி உங்களுக்கு சொன்னாங்களா? இல்ல கூட்டிட்டு போக, கோயிலுக்கு கூட்டிட்டு போக? அப்படி இல்ல. நார்மலா ஃபர்ஸ்ட் இருந்து என்கிட்ட அவங்க வந்த புதுசுல இருந்து என்கிட்ட கட்டிக்கிறதா விரும்பி இருந்தாங்க. புரியுறதாமா இப்போ நதியா? இல்ல மேம், உன் மேல என்ன மரியாதை வச்சிருக்காருன்னு தெரியறதா? இந்த மாதிரி இருக்கிறது பெண்களை ஆண்கள் எப்படி பாக்குறாங்க பாருங்க. அவரோட தியேட்டருக்கு போயிருக்க, கோயிலுக்கு போயிருக்க, உன் மேல என்ன மரியாதை இருக்கும் அவருக்கு? அப்புறம் நீங்க அவங்கள திட்டுறீங்க. நானும் 1 வருஷம் போறதுக்கு நம்மளாட்ட ஒரு பொண்ணு தானே, நாம சொன்னா கேப்பா. நீ என் புருஷன் பண்ண தப்புக்கு குழந்தை கூட கொடுத்து நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டனா இல்லையான்னு கேளுங்க. நீ உன் வாழ்க்கையை பாத்துக்க, நான் என் வாழ்க்கையை குறுக்கிடாத, தெரிஞ்சு தெரியாத பண்ணு கேட்டனா இல்லையான்னு சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுங்க, என்ன சொன்னான்னு கேளுங்க. நான் என்னால முடியல, ஆனா நீங்க தான் எனக்கு ஒரு நானும் என் பிள்ளைங்க நான் இங்கிருந்து என் புருஷனோட போகலாம், நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. நானே உன் புருஷன் உங்க கூட வரதுக்கு தான் விருப்பப்படுறாருமா? இல்ல, பதில் சொல்லி இன்னைக்கு நானும் எங்க அப்பா அம்மா இதே நான் சொன்னாப்பா அவரு என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு வேளை சாப்பாட்டு கூட அவன் வீட்டுல வந்து நிக்காத அந்த பொண்ணு, நான் அவ்வளவு நல்லா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா ஃப்ராட் பண்ணிக்கிறாரு மேம். நல்லா ரேட்டி 2 பேர்த்தையும் ஃப்ராட் பண்ணிருக்காரு. 2 பேர்த்தையும் ஃப்ராட் பண்ணிக்கிறாரு. இப்ப அவங்க மேலயும் தப்பு இல்ல, இவங்க மேலயும் தப்பு இல்ல, பேசுறது எல்லாம் இப்ப அவருதான். நீங்க எதுக்கு பெத்தவன்னு இருந்தீங்க எனக்கு அது சொல்லுங்க. நீங்க அது என்கிட்ட இல்ல மேடம், அவங்க ஏமா இழுக்கிற? அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம், போனது வந்ததெல்லாம் கேளுங்க, உங்க வீட்டுக்கார கேளுங்க. 2 பேர் முன்னாடி இருக்காங்க, எங்க வீட்டு அழகா பண்றாரு. 2 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, வந்து இப்படி செய்யறாருன்ட்டு அவங்க கிட்ட யாருன்னா சொல்லிக்கலாம்ல. நீ பாலாஜி அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தல்ல, அப்ப சொல்லிக்கலாம்ல உங்க வீட்டுக்காரி எங்க அக்கால கட்டிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டாரு உங்க வீட்டுக்காரு. தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சா எந்த பொம்மை நாட்டியுமே தெரிஞ்சா யாரும் உனக்கு போட்டோ புடிச்சது உங்க கையில சிக்கி நீ கம்முன்னு தானே. அதுதான் மூர்த்தி பண்டாட்டு சொன்னா, அவளுக்கு பணம் வந்தா மட்டும் போதும் தானே, வாந்த எங்க போனான்னு தேவையில்ல அப்படின்னு தான் அவ சொல்றா. எப்படி பேசுறான்ட்டு நான் ஒரு என்னமா பேசுறேன் நீ? இல்ல மேம், அவங்க என்ன வார்த்தை தப்பெல்லாம் பண்ணிட்டு சொன்னீங்கல்ல, நீங்க அன்னைக்கு வந்து கேட்க வேண்டியதானே. பதில் சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு. இல்ல அவங்க ஜமன உட்கார்ந்திருக்கீங்க, பதில் சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு. நீ பண்ண தப்புக்கு இன்னும் நீ எங்க போய் நீ இப்பயே தெரியல. நீ அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் எங்களை நினைச்சு என் புள்ளிங்களை நினைச்சு நீ போடி, நீ எவ வந்தானே நீ போடி தூரம், எனக்கு என் பொண்டாடி புள்ளி இருக்குன்னு நினைச்சிருந்தா சொல்லு பாக்கலாம். ஜோதிவேல், நீங்க பேசி ஆகணும். ப்ராப்ளம் தெரிஞ்சு அவங்க அமைதியா இருந்தாங்க, அதுதான் அந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணல எதுவும். இப்ப என்ன தீர்வு? எங்க பசங்களோட வாழ்றோம் மேடம். பசங்களோடனா? எங்க ஒய்ஃபோட வாழ்றோம். அப்புறம் எதுக்கு இதை கட்டிட்டு வந்த? அவங்க சொல்றாங்க ஒரு நாள் பிரச்சனை இல்லை, என் முன்னாடி நடு தெருவில் நிறுத்தி காட்டேன்னு சொல்லிட்டு. அந்த நிலமெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அவங்க என்ன, நான் வந்து ஒரு பொட்டப்புள்ளிங்க கிட்ட கூட ஒரு திரும்பி பார்க்காத நிலைமையில நான் எவ்வளையோ கரெக்டாக இருந்தவன்.
ஆனால் வந்து உங்கள் அக்கா கிட்ட வந்து மிஸ் ஆனது தான் என் வாழ்க்கையிலே ஜோதிவேல், மிகப்பெரிய பண்ண தப்பு. நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருந்தீங்கன்னு தான் இங்க தெரியுது. அதான் உங்க அதை லட்சணம் பத்தி தெரியுது. சொல்லாதீங்க. அப்புறம் என்ன நீங்க ஒழுக்கமா அதை பத்தி இருந்தீங்க? சொல்லாதீங்க. இந்த மாதிரி பேசாமல் இருந்தால் ஏதோ ஒரு சால்வ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் பேசுனதுனால எனக்கு வாழ விருப்பம் இல்லை. என்ன சால்வ் பண்ணிருக்கீங்க? ஏன் உன்னை செருப்பால கூட அடிச்சாங்க, அதெல்லாம் வந்து அது சொல்லிட்டு அழுதியாது. நான் தப்பானா எங்கள் வீட்டுக்காரி அடித்தாங்க. அதே மாதிரி நீ வந்து 3 மாசமா என்னை பார்க்காதுன்னு நான் அந்த வார்த்தை கேட்டேன். அது வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது உனக்கு வந்து கல்யாணம் மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட உனக்கிட்ட வந்து சொல்லிடு, எல்லாம் தான் சொல்லி தான். எங்கள் வீட்லேயே வந்து ப்ராப்ளம் பண்ணால் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ தப்பு பண்ணியிருக்கிற, என் கூட தெரிஞ்சே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து நீ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நடந்துக்கல. லேவட்டில் வந்து இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நீ எப்படி பேசணும், எந்த அளவுக்கு நான் அந்த இடத்துல நல்லா இருந்தேனோ அந்த அளவுக்கு கெட்டவே பண்ணிட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யாரு நானா பேசலையா? நானு பில்டிங் நான் பேசுன பில்டிங் ஆண்ட பில்டிங் யாரும் பேசவே இல்லையா? அது ஏன் வந்து பேசுச்சு அதுக்கு சொல்லுங்க. ஏன் பேசுச்சு? ப்ராப்ளம் இருக்கும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அது தெரிஞ்சுக்கினீங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்ச அவங்க ஊர்லேருந்து எங்கள் அம்மா கிட்ட சண்டை வாங்கி தான் நான் மேரேஜ் ஆகிருக்குதுங்கன்னு தெரியாது தான் வந்தாங்க. வந்து 8 மாதம் ஆச்சு. அங்கே வந்து உங்ககிட்ட எதனா வந்து ப்ராப்ளம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் கூட அவங்க பல்ல கடிச்சின்னு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுங்களா இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொன்னேன். நீங்கள் எதுவும் கேட்கல. ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். குழந்தை நீங்க உடம்பு வந்து பார்க்கலாம், அதனால தான் அது உங்களை தேடிட்டு building ஆண்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ எங்கிட்ட பேச தேவையில்ல. 3 மாசமா 1 ரூபாய் காசு தரல, குழந்தைய மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயின்னு சொன்ன. நீ வராதால் தான் நான் அந்த வார்த்தை கேட்டேன். 3 மாதம் வராமல் கிடையாது. இதுக்கு நடந்து கூட இந்த சம்பவம் நடந்து 6 மாசம் ஆயிடுச்சு மேடம். இப்போ அவ சொல்றா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. ரீசெண்டாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குழந்தை உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இதை பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் முடிவு எடுத்துட்டாருப்பா. அவர் வைஃபோட தான் இருக்க போறான்னு முடிவு எடுத்துட்டாரு. முதல் சம்சாரம் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் செல்லாது. புரியுறதுங்களா? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் உள்ள போகணும். முதல் விஷயம். அடுத்த விஷயம், அவர் ஒரு வாட்டி முடிவு எடுத்தாச்சுன்னா இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான். அந்த பதிலை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. முடிஞ்ச ஹெல்ப் எதை செய்கிறேன் மேடம், அவ்வளோதான். முடிஞ்ச ஹெல்ப் செய்றேன்னா என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் நீங்களாம் பொறுமையா இருங்க. முடிஞ்ச ஹெல்ப்னா என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு எதனும் உதவி செய்கிறேன், அவ்வளோதான் முடியும். அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும். அது உங்க குழந்தை இல்லையா? உங்க குழந்தை இல்லையா? சொல்லுங்க. இப்ப அவர் பதில் சொல்லாம தவிச்சிட்டு இருக்காருல்ல, அதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. எவ்வளவு கஷ்டப்படுறாரு பதில் சொல்லணும். இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் அவர்கிட்ட ஏமாந்து ஒரு பொண்ணு. அவருக்கு எதுவுமே நஷ்டம் ஆகல, எதுவுமே போகல. அவரோட வாழ்க்கை பக்கத்திலேயே இருக்கு. அந்த பொண்ணுக்கு அவ வாழ்க்கை இன்னமும் ஒரு கேள்விக்குறி. அதுக்கு யாரு பதில் சொல்லுவா? அவளும் நானும் அவளும் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். அதனால் இவ்வளோ ப்ராப்ளம் வரலாம் அவளும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. இவ்வளோ ப்ராப்ளம் ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு இந்த ஒரு 6 மாதத்தில். அதனால் இதுக்கு மேலே நான் நல்லா இருந்து பொழிச்சா தான் எங்கள் ஊரில் மதிப்பாங்க 4 பேர். அதனால நான் ஒழுங்காக இருந்து தான் ஆகணும். அப்போ அவளோட மதிப்பு, அவளை யாராச்சும் மதிப்பாங்களா? இல்லை மேம், இன்னைக்கு அவரு எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு முடிவு சொல்லலாம். நாளைக்கு நானும் என் பிள்ளையும் பணமாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு வானான்னு காலில் விழுந்து கும்பிட்டு நான் இருக்கிற வா உனக்கு, நானே உன் பக்கம் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அது அவங்க வந்த புதுசுலேயே எங்க கூட என்னை கூட்டு போய் எங்கேயாச்சுன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சின்ன பையனா? கல்யாணம் ஆகாத சின்ன பையனா? சரி, இன்னைக்கு எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். அன்னைக்கு சரி நானே கூட உங்ககிட்ட பள்ளினா வந்த அளவுக்கு அன்னைக்கு எங்க போச்சு உனக்கு புத்தி? அன்னைக்கு என் காலை பிடிச்சி நான் அழுது மாதிரி ஆக்கிது. நீ காலை பிடிச்சல யாரும் உங்கள்கிட்ட வந்தாலும் கிடையாது. என்னத என் மூஞ்சி பார்த்து சொல்லு. நீ என் காலை பிடிச்சி நான் அழுது இல்ல. நீ இல்லைன்னா நான் இந்த சண்டை வந்தது கடவுள் ஒருத்தன் கீறான். என்ன யார் சொன்னா யார் பிடிக்கல யார் பிடிச்சதுன்னு? அதுக்கு தான் இந்த நிலைமை நிக்கிறேன். என்னை என் வாழ்க்கைக்கு எடுத்தாங்க. தான் நான் நிலைமைக்கு நிக்கல, நீங்க தான் நிலைக்கு புருஷன் நாளைக்கு நிக்க போறான் பாத்துக்க. ஜோதிவேல், இதுக்கு மேல எங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். இமீடியட்டா சொல்லுங்க, என்ன விஷயம், என்ன பண்ண போறீங்க? அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணுமோ படிப்பு செலவு இது எல்லாம் அவங்க குழந்தையா உங்க குழந்தையா? அதுக்கு செய்யறேன் எல்லாம். அப்ப பணம் கொடுக்குறீங்க? பணம் எல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு என்னவோ அதை செய்யறேன். ஜீவனாம்சம் கொடுக்குறீங்க?
வாழ்க்கை பூரா அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் இருக்கிறதுக்கு செலவுக்கு நீங்க கொடுக்க போறீங்க, அப்படித்தானே? அப்படியா? சொல்லுங்க, நீ என்னம்மா சொல்ற? என்னால அப்படி இருக்க முடியாது மேம். சட்டப்படி இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவர் மேல. ஆமாம். இப்ப நாங்க வந்து லாயர்கிட்ட பேசணும், நம்பர் போடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். இங்க ஒரு கணவன் 2 மனைவி. சரிங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 7 வருஷம் அவங்களோட இருந்து 2 பிள்ளைங்க இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த 2வது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு தெரியுமா இருந்தது அவருக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவ கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு என்னதான் முடிவு, என்ன பண்ணணும்? அது 2 மனைவிகளுமே வந்துட்டு பிரச்சனை இல்லாம வாழ்ந்துக்கிட்டாங்கன்னா சட்டம் அவங்களை ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அல்லது முதல் மனைவி வந்து நான் இருக்கும்போது அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்கும் பட்சத்துல அது வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் தான் வரும். அவங்க தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தை நாடி பைகேமின்னு சொல்லி பலதார மனம்னு சொல்லி அதன் கீழே வந்து அவங்க வழக்கு தனியாக தான் தொடுக்க முடியும். அதுக்கு போலீசார் வந்து வழக்கை எடுக்க மாட்டாங்க முதல் மனைவியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி 2வது மனைவின்னு அவங்க வர்றாங்கன்னா 2வது மனைவினே சொல்ல முடியாது அவங்கள. அவங்க வந்துட்டு ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சே போயிட்டு என்ன ஏமாத்திட்டாருன்னு அவங்க இப்ப சொல்ல முடியாது. முதல் திருமணம் நடந்ததை மறைச்சு 2வது திருமணம் பண்ணிருப்பாரு, ஆனால் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு இந்த 2வது திருமணம் செய்து கொண்ட பெண் வந்து வழக்கு போட முடியும் அவர் மேல. சரிங்க. அதுதான் வந்து சட்டத்துல ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்க. சோ அப்படி பார்க்க போனா முதல் மனைவிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. ஆமா, முதல் மனைவி வந்து என்ன கணவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், என்ன இவ எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அல்லது இந்த 2வது மனைவி அவர் மேல கொடுக்க முடியும், நான் இவருக்கு வந்து கல்யாணம் ஆனதே தெரியாது, இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தாரு தெரியாது எனக்கு, அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணி இவளாலும். ஆனா அவளே ஒத்துக்கிறா, இல்ல அவளுக்கு தெரியும்னு அவளே ஒத்துக்கிறா. அப்ப அவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. சரி, முதல் மனைவி வந்து 2வது மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? 2வது மனைவியும் இவர் கணவர் 2 பேர் மேல சேர்த்தான் கொடுக்கணும். சரிங்க, சரிங்க. அந்த மாதிரிதான் பண்ண முடியும் அவங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்சே பண்ணதுனால இவங்க பண்ணலாம். சரிங்க. ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே அவர் தான் அப்பா. சட்டப்படியான முறையில அப்பா எல்லா குழந்தைகளுக்கும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அது எல்லாமே அவருக்கு வந்துடும். குழந்தைங்க எத்தனை குழந்தைகள் பண்ணாலும் சட்டப்படியான குழந்தைகள், சொத்துல அவங்களுக்கு பங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். மனைவின்றது முதல்ல கல்யாணம் பண்ண மனைவி டைவர்ஸ் பண்ணாத வரைக்கும் 2வது மனைவிக்கு அந்த மனைவின்ற ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது, கிடையாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இதுக்கு அப்புறம் என்னதான் முடியும் மேம்? அதுதான் அவர் சொல்றதுதான். பசங்க, உங்க தங்கச்சி, அவங்க அக்கா தப்பு பண்ணிருக்காளா, அதோட தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். ஜாகிரதையா இருந்திருக்கணும். அவர் என்னதான் ஏமாத்த ட்ரை பண்ணியிருந்தாலும் அவர் பேர்ல தப்பு இருக்கு. குழந்தைக்கான செலவு அத்தனையும் அவர் எடுத்துக்கணும். ஒரு கணவருக்கு 2 மனைவின்னு வரும்போது நம்ம யாரை பிரிஞ்சு போக சொன்னாலும் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த முதல் மனைவிட்ட நான் சொன்னேன், விட்டுடுமா, போ சொல்லு, பசங்களை கண்ணுல காமிக்காதே, 1 வருஷத்துல திரும்பி உங்ககிட்டயே வருவாருன்னு. அதுக்கும் ஒரு சிலர் வருத்தப்பட்டாங்க. அதே மாதிரி 2வது மனைவிய பிரிஞ்சு போக சொன்னா அந்த கணவர் தானே தப்பு பண்ணாரு, அந்த பொண்ணை என்ன பண்ணா, அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த 2வது மனைவி மட்டும் ஏன் பிரிஞ்சு போகணும்னு கேக்குறீங்க. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அதனாலதான் இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர்கிட்ட பேசினோம். சட்டப்படி பார்த்தோம்னா 2வது மனைவிக்கு மனைவி ஸ்தானமே கிடையாது, அந்த பிள்ளைக்கு இருக்கு. அப்பாங்கிற ஸ்தானத்துல அவர் என்னென்ன பண்ணமோ, அந்த பிள்ளைக்கு என்னென்ன சட்டப்படி என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லாமே அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஆனா மனைவிங்கிற ஸ்தானம் அவங்களுக்கு கிடையாது. சோ அவங்க தான் பிரிஞ்சு போகணும். அதுதான் இங்க இன்னைக்கு நடந்தது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதை